நமஸ்காரம். ஜி கிருஷ் டிவி, ஜி கிருஷ் பக்தி டிவி நேயர்களுக்கு 2026க்கு உண்டான புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜி கிருஷ் டிவி, ஜி கிருஷ் பக்தி டிவி வந்து இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் இருக்கிற பல கோவில்களை பற்றியும் நிறையா பக்தி சார்ந்த விஷயங்களையும் பற்றியும், அஸ்ட்ராலஜி பற்றியும், வாஸ்து பற்றியும் சின்ன சின்ன வீடியோஸாக உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நிறையா டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கு நிறையா ரசிகர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி வந்து கன்னியா ராசிக்கு உண்டான 2026க்கான வருட பலன்கள், அதாவது கோச்சார பலன்களை சொல்லுவோம். இது ஜி கிருஷ் பக்தி டிவியினுடைய 99வது எபிசோட். அவள் 1000 எபிசோட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கன்னி ராசிக்கு பார்த்தேன்னாக்க இன்னைக்கு இப்போ கோச்சாரத்தில் 7 வந்து சனி பகவான் இருக்கார், 10வது இடத்துல குரு இருக்கார், அண்டு 12வது இடத்துல கேது பகவான் இருக்கார், 6வது இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு கேதுக்கள் பிரமாதமான பலனை கொடுப்பா. 10வது இடத்துல இருக்கிற குரு வந்து உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள், மாற்றங்களை கொடுக்கலாம். அது அவ சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. யாருக்கெல்லாம் 3, 8, 12 திசைகள் இல்லாமல் இருக்கோ, அதாவது 3வது ராசி கன்னியா ராசிக்கு பார்த்தேன்னாக்க செவ்வாய்க்கு உண்டான விருச்சிக ராசி, 6வது வந்து சனி ராசி, சனியோட தசாபுக்தி. அடுத்தது 12வது தசாபுக்தி வந்து 12வது தசை வந்து சூரியனோடது. இந்த 3 கிரகங்களுடைய தசைகள் இல்லைன்னாலே கன்னியா ராசிக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக கெடுபலன்களோ இல்லை கஷ்டபலன்களோ வராது. மற்ற தசாபுக்திகள் இருந்ததுனாக்க பாதகாதிபதி தசை இல்லாமல் யோகாதிபதி தசைகள் இருந்ததுனாக்க நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிர தசை இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து கன்னியா ராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து இந்த இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாள். பட் அதுவுமே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னாக்க குரு இது கடகத்துக்கு மாதிரி உச்சமடையும் போது குரு வந்து இந்த சனி பகவானை பார்க்குறார். அதனால் நல்ல பலன்கள் அவளுக்கு இருக்கும். இந்த 7ஆம் இடத்து சனியினுடைய தாக்கங்கள் குறையும். பட் அந்த 7ஆம் இடத்து சனி இருக்கும்போது அவள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டுக்காரர்கிட்ட இல்லை பார்ட்னர் ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ தகராறு பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரி தகராறுகள்லாம் வந்து பொதுவாக வாய் சண்டையில் தான் வந்து முத்துறது. அதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துமையாக இருக்கிற கப்பல்கிட்ட கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னாக்க இதில் நிறையா நிவர்த்தி இருக்கும். ஏன்னா குரு வந்து உச்சமடைஞ்சு சனியை பார்க்குற, சனியினுடைய தாக்கங்கள் குறையும். அண்டு 12ஆம் இருக்கிற கேது வந்து ஆன்மீக நாட்டங்களை கொடுப்பார், நிறையா ஆன்மீக நாட்டங்களை கொடுப்பார். அண்டு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வழக்கு, வியாஜி, சண்டை, இந்த மாதிரி வராத கடன், இதிலெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றங்கள் கொடுப்பார். சில பேருக்கு நிலங்களுக்கு பட்டா வராமல் இருக்கிறது, கொடுத்த கடன் திரும்பி வராமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். பெருமளவில் அவளுக்கு வருமானத்தில் கடனை அடைப்பா. ஏன்னா குரு இப்போ இருந்து பார்த்தோம்னாக்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் 6ஆம் இடமான ரோகஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் உடம்பில் ஏதான உபாதைகள் இருந்தாலும் சரியாகும். நல்ல சௌகரியமான இடத்துல இருப்பார். பணவரவு எக்ஸலண்ட்டாக இருக்கும். கன்னியா ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களைத்தான் இந்த புத்தாண்டில் சொல்லும். அவள் வந்து மகா கணபதியினுடைய வழிபாடு பண்ணணும். கன்னியா ராசியில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதில் வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரா சிவ வழிபாடு பண்ணணும். உத்திர நட்சத்திரக்காரா வந்து சூரிய பகவானையும் சிவசூரிய நாராயணனையும்
வழிபடணும். பொதுவாக 7ஆம் இடத்து சனிக்காக சனிக்கிழமைகளில் எள்ளு தீபம் ஏற்றுறதும் அண்டு அன்னதானம் பண்ணுறதும் சிறந்த பலனை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ராம் ராம்.